மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளருடன் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் விசாரணை நடத்திய நிலையில் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளருடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை அவர் செயலாளருடன் பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் இது சார்ந்த விளக்கங்களை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் பெற்ற நிலையில் இன்றைக்கு இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த ஆலோசனையின் போது என்னென்ன விஷயங்கள் பகிரப்பட்டது என்ற தகவல் கிடைத்திருக்கிறதா? அபிநயா, இந்த மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளியில் பேசிய அந்த விவகாரம் என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இதற்கான ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டியிருந்தது. இதனால் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் நேற்றைய தினம் அந்த அசோக் பள்ளியில பள்ளி மேலாண்மை குழு மற்றும் தலைமை ஆசிரியரிடமும் விளக்கம் கேட்டிருந்தார். இந்த நிலையில எழுத்துப்பூர்வமாக அந்த இன்று காலை அந்த தலைமை ஆசிரியரும் பெற்றிருக்கக்கூடிய நிலையில நாளை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் தலைமைச் செயலகத்துல பள்ளி கல்வி முதன்மை செயலாளருடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சந்திச்சு பேசியிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. நாளைய தினம் அரசுக்கு அறிக்கையை கொடுக்க இருக்கிறாங்க. அதுல இதுக்கு யார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா, குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில இவர் பேசுவதற்கு யார் அழைப்பு கொடுத்தா உள்ளிட்ட விவரங்கள்லாம் குறித்து அரசிடம் நாளைக்கு அறிக்கை அளிக்க இருக்கிறாங்க. அந்த விசாரணையோட அந்த அறிக்கையோட இறுதி வடிவத்தை முதன்மை செயலரிடம் கொடுத்து அது தொடர்பாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அபிநயா, பள்ளிக்கல்வி செயலாளரும் இயக்குனரும் ஆலோசனை செய்து வருகின்றனர். இந்த மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.